ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, Django Rest Frameworkல அப்டேட் ஆப்ரேஷன் அண்ட் டெலிட் ஆப்ரேஷன் இந்த ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் டிசைனிங் அண்ட் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ அது ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்ப்பாங்கள. ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அது ரிலேட்டடாக வீடியோ போடுறேன். ஏன்னா கிடைக்கிற டைமில் வீடியோ போடுறப்போ கொஞ்சம் உங்களுக்கும் பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் போடணும். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அது ரிலேட்டடாகவே இனிமேல் வீடியோஸ் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நம்ம இந்த கெட் ஆப்ரேஷன் அண்ட் போஸ்ட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த இதில் இருந்த டேட்டாஸை வச்சு நம்ம அப்டேட் ஆப்ரேஷன் அண்ட் டெலிட் ஆப்ரேஷன் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்டேட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்டேட் ஆப்ரேஷனுக்கு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ ஏபிஐ வியூவில் defs யூசர் அப்டேட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எழுதிக்கிறேன். அந்த இதில் ரெக்வஸ்ட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணும்னா ஐடி வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ எந்த ஐடியை அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஓகேவா. அந்த இதில் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அப்டேட் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப ஏற்கனவே உள்ள ஒரு டேட்டாவை தான் அப்டேட் பண்ணோம். ஸோ அந்த டேட்டா வாங்குறதுக்காக இந்த நான் ஐடியை வந்து இந்த இடத்துல பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது இதாவது யூஆர்எல்லேருந்து ஐடி வரும். ஸோ அது எப்படின்றத நான் சொல்கிறேன் யூஆர்எல் க்ரியேட் பண்ணும்போது. ஸோ இந்த ஐடி வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல, இந்த மாடல்ஸ் யூசர் டீட்டெயிலிருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிளில் யூசர் டேட்டா அப்படின்ற வேரியபிளில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொடுத்துருக்கோம்ல இந்த யூசர் டீட்டெயில் அப்படின்ற மாடலை நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அந்த இதில் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் கெட்டில் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐடி, அதாவது அந்த இதில் உள்ள டிபியில் அந்த யூசர் டீட்டெயில்ஸில் உள்ள ஒரு கலெக்ஷன்ஸில் ஐடியில் இருக்கிறதுல நம்ம இங்கே வாங்குகிற ஐடியை கொடுக்க போகிறோம். ஸோ இது மூலயமா ஃபில்டர் ஆகும். அந்த நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சீரியலைசர்ஸ் மூலயமா இப்போ வந்துட்டு நம்ம டிபியிலேருந்து டேட்டா வாங்கியாச்சு. அந்த நான் அப்டேட் பண்ண போகிற டேட்டா வாங்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்டேட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில், ஸோ இந்த வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம கொடுத்துருக்க சீரியலைசர்ஸை இம்போர்ட் பண்ணி நம்ம டேட்டாவை வாங்க போகிறோம். ஸோ வந்துட்டு யூசர் சீரியலைசரில் ஸோ அப்படியே போஸ்ட் ஆப்ரேஷன் மாதிரி தான். பட் இந்த இடத்துல என்ன ஒரு சேஞ்சுனா, நம்ம ஒரு ஐடியா வாங்கி அதை அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராசஸ் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். அண்ட் தென் இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகும்னா, இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு இது மூலயமா நம்ம இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு இதில் கொடுக்க போகிறோம். இந்த இன்ஸ்டன்ஸில் யூசர் டேட்டா. ஓகேவா. அந்த நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் போஸ்ட் ஆப்ரேஷன் மார்க்கு டேட்டா கேட்குறாங்கன்னா, ஸோ டேட்டா ஈக்குவல் டு இங்கே இருக்க அந்த ரெக்வஸ்ட்டு டாட் டேட்டா. ஓகேவா. இப்போ எப்பயும் போல்
கொடுக்குற டேட்டா வேலிடாக இருக்கான்னு செக் பண்ணோம். ஸோ அப்டேட் டேட்டா டாட் இஸ் வேலிடான்னு செக் பண்ணுறோம். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி இஃப் கண்டிஷன் போட மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ இஃப் கண்டிஷன் எழுதுகிறோம். இஃப் அப்டேட்டட் டேட்டா இஸ் வேலிட். ஓகேவா? வேலிடான்னு செக் பண்ணுறேன். அந்த நெக்ஸ்ட்டு வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் கேப்சூலாக ஆனாச்சு. அப்டேட்டு டேட்டா டாட் சேவ். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா? ஸோ ரெஸ்பான்ஸ் ரிட்டர்னில் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். இந்த ரெஸ்பான்ஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா நமக்கு இந்த இடத்துல கிடைக்கிற டேட்டாவை பாஸ் பண்ணோம். ஸோ டாட் டேட்டா. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட்டு இப்போ இன்கேஸ் இந்த இது வந்துட்டு ஃபார்ம் வேலிட் இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸில் மெசேஜில் என்ன சொல்கிறோன்னா ஃபார்ம் டேட்டா நாட் வேலிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம சர்வர் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் யூஆர்எல் வந்துட்டு நாங்கள் செட் பண்ணோம். ஸோ யூஆர்எலுக்கு நான் இப்போ போயிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ சர்வரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஆர்எல் இது பண்ணுறேன். ஏன்னா ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. python 3 manage .py run server. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அது ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோன்னா நம்ம இங்கே யூஆர்எல் எழுதுவோம். ஸோ பாத்தில் நான் வந்துட்டு அப்டேட் அப்படின்னு சொல்லி தர்றேன். ஸோ அப்டேட்டில் views dot user update. ஓகேவா? ஆனால் இதை மட்டும் கொடுத்துட்டோம்னா போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஐடி அப்டேட் பண்ண போகிறோன்றதுக்கும் இது கொடுக்கணும். ஸோ அது எங்கே பாஸ் ஆகுனா யூஆர்எல் வழியாக தான் பாஸ் ஆகும். ஸோ ஸ்லாஷில் HTR. ஓகேவா? தென் இதில் வந்துட்டு ஐடி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் போய் அதில் செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதில் என்ன நான் சொன்னேன்ல அந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஐடி வரும்னு சொன்னேன்ல. ஸோ அது வந்து இந்த இது வழியாக தான் வரும். ஸோ யூஆர்எல் மூலயமா ஐடி நமக்கு வரும். அந்த ஐடியை வச்சு தான் நான் வந்து நம்ம இந்த இடத்துல ஃபில்டர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ லோட் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றதுக்கு அந்த ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம்ல அந்த கெட் ஆப்ரேஷனை ஃபஸ்ட்டு நான் இது பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு யூஆர்எல்லில் அப்டேட் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தோம். அப்டேட். ஸோ நீங்கள் வெறும் அப்டேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா பேஜ் நாட் இதுன்னு தான் வரும். ஸோ ஏன்னா நம்ம செட் பண்ணிக்கிறது ஏதாவது ஒரு ஐடி இந்த இடத்துல வந்து வேல்யூவோட பாஸ் ஆனது மட்டும்தான் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு வந்துட்டு செகண்ட் ஐடி தான் நான் காப்பி பண்ணணும். ஸோ செகண்ட் ஐடியை நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு டேப் வந்துடுச்சு. நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இப்போ நான் நேமை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். உதாரணத்துக்கு நேம் என்ன பண்ணலாம், சிவா அப்படின்னு சொல்லி
சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். தென் ஏஜ் வந்துட்டு 20 அப்படின்னு சொல்லி செட் பண்ணேன். ஓகேவா? இப்போ போஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நான் காட்டுறேன். இங்கே நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு யூஸர் இது ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சிவா 20 சென்னை அப்படின்றது இதாகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு அப்டேட் ஆப்ரேஷன். அந்த நெக்ஸ்ட்டு இப்போ டெலிட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது அதையும் பார்த்துடலாம். ஸோ டெலிட் ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ணுறேன் அதுலேயே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வந்துடும். ஏடா அப்டேட் ஆப்ரேஷன் புக் மெத்தட்னு சொல்லிட்டு போஸ்ட்டு போட்டுருக்கானே சொல்லி. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குன்றதுனால நான் போஸ்ட் ஆப்ரேஷன் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட்டு ஏபிஐ வியூவில் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டெலீட் ஆப்ரேஷன். ஓகேவா? மேபி இதுக்கு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. என்ன அப்படின்னா நான் இதை வந்து நான் கெட் ஆப்ரேஷன் சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா டெலீட் ஆப்ரேஷனுக்கு ரவுட் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் கெட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட்டு இது ஏன் அப்படி நான் கெட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணோம், நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணாங்கல்ல. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம உள்றக்க ஃபங்க்ஷன் ரைட் பண்ணி தான் டெலீட் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்டில் யூசர் டெலீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? அந்த இதில் வந்துட்டு இதுலேயும் சேம் ரெக்வஸ்ட் அண்ட் தென் ஐடி இந்த ரெண்டுமே வந்து கொடுக்கணும். அந்த நெக்ஸ்ட்டு ஸோ இதே இது தான், நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் கண்ட்ரோல். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா இப்போ அந்த டிபியிலேருந்து ஃபில்டர் பண்ணி இந்த யூசர் டேட்டாவில் அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் வச்சுருக்கோம். ஸோ அதை மட்டும் நம்ம இப்போ டெலீட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா யூசர் டேட்டா டாட் டெலீட். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அந்த நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்துட்டு நான் ரிட்டர்ன் பண்ணோம்ல. ஸோ ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா அது சர்வர் வந்துட்டு அப்படியே இதாகிடும். ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்னில் நான் ரெஸ்பான்ஸில் வந்துட்டு மெசேஜில் டேட்டா டெலீட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். டேட்டா ஹேஸ் டெலீட்டட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல்லி கொடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு யூஆர்எல் நம்ம செட் பண்ணணுமா? ஸோ யூஆர்எல்ல இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா யூசர் அப்டேட் பதிலாக யூசர் டெலீட். ஓகேவா? அவ்வளோதான். அந்த யூஆர்எல் மாற்றிடலாம். ஸோ டெலீட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட்டு போயிட்டு பார்ப்போம்னா அதில் அவர் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அந்த இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன் டெலீட் பண்ணுறதுக்காக. ஏன்னா அப்புறம் டேட்டாவே இல்லாத மாதிரி காட்டும். ஸோ க்ரியேட் மெத்தட்னா க்ரியேட் மெத்தட் கிடையாது, ரெஜிஸ்டர். ஓகே, ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா
ஐடி தேவையில்லை. ஓகே, நேமில் வந்துட்டு குமார் அப்படின்றத கொடுக்குறேன். தென் ஏஜ் 20, மற்ற எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ போயிட்டு யூஸரில் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ குமார் அப்படின்றது. ஸோ ஐடியை பார்த்துக்கோங்க. ஐடி வந்துட்டு 4. ஓகேவா? ஸோ இதுதான் டெலீட் பண்ண போகிறோம். ஸோ டெலீட்டில் ஸ்லாஷ் ஐடியோட நேம் ஐடி வந்துட்டு 4. ஓகேவா? ஓகே, மெசேஜில் பார்த்தீங்கன்னா டேட்டா டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. ஸோ இப்போ நான் போயிட்டு யூஸரை செக் பண்ணுறேன். சாரி, ஸ்மாலில் தானே யூஸர். ஓகே, பார்த்தீங்கன்னா டேட்டா டெலிட் ஆச்சு. ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ வந்துட்டு நம்ம அந்த அப்டேட் ஆப்ரேஷன் அண்ட் தென் டெலிட் ஆப்ரேஷன் இந்த ரெண்டுமே இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இதுன்னு இல்லாமல் உங்களுக்கு இன்னும் வேறு என்ன வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோவுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம வந்து இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அனிமேஷன்ஸ் வீடியோ வந்து கேட்டுருந்தீங்க. ஸோ அதையும் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.